வெல்கம் டு விஜய்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து சோப்பு பலாக்கொட்டையில ஹோம்மேட் சோப்பு எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது நம்ம வந்து பலாக்கொட்டை நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு 10 பலாக்கொட்டை எடுத்துக்கலாம். நம்ம இந்த பலாக்கொட்டையை வந்து நான் என்ன பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. கட்டி பேஸ்ட்டு பால் ஊற்றி நான் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிருக்கேன். இந்த சீடை வந்து மேல இருக்க இந்த தோலெல்லாம் வந்து உரிச்சிட்டு பாருங்க. இதுல வந்து இந்த தோல் எல்லாம் இருக்குல்ல, இந்த தோல் மேல இருக்க தோலை உரிச்சிட்டு நம்ம வந்து இந்த பால் ஊற்றி இந்த மாதிரி கெட்டியா பேஸ்ட் வந்து அரைச்சிக்கணும். பாருங்க, இதை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சோப்போட பேஸ் வேணும். டபுள் பாயிலிங் பண்ண போறோம். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பாருங்க. குட்டி குட்டி பீஸா கியூபா நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த சோப்பை அது ஈஸியாக கட் பண்ணிடலாம். நம்ம கத்தி வச்சு நம்ம கட் பண்ணால் அதான் நமக்கு ஏற்ற மாதிரி ஷேப்னால குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன் டபுள் பாயிலிங் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடு பண்ணிட்டு இருக்கிறேன் நான். நம்ம எவ்வளவோ சோப்பு பார்த்துருப்போம், ஆனால் இந்த ஜாக்ஃப்ரூட் சீட் சோப்பை வந்து நம்ம பார்த்ததில்ல. நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், யூஸ் பண்ணதுக்கும் மாட்டோம். இப்போ இந்த ஜாக்ஃப்ரூட் சீட்ல வந்து என்னென்ன மகிமை இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஜாக்ஃப்ரூட் சீட்ல பார்த்தீங்கன்னா பூரா ஆன்டி ஏஜிங் கண்டென்ட் இருக்கு. இதுல நம்ம வந்து நம்மளோட ஸ்கின் எப்பவுமே வந்து யூத்தாவே வச்சுட்டு இருக்கோம். ஒரு இது யூஸ் பண்ண நம்ம கண்டினியூஸா இந்த ஜாக்ஃப்ரூட் சீடை வந்து மில்க்ல வந்து கிரைண்ட் பண்ணி மில்க்ல மிக்ஸ் பண்ணி அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணும்போது, ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஸ்கின்னோட வந்து இன்னும் கொஞ்சம் வந்து யூத் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து இந்த பலாக்கொட்டையில வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ் வந்து இதுல நிறைய, அந்த ஃபார்முலா வந்து நிறைய இருக்கு. இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கின் வந்து ரொம்ப டைட் ஆகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். நம்மளோட ஸ்கின் நம்ம யூஸ் பண்ண நம்மளோட அந்த ஏஜ் ஆக 30+ ஆகும்போது நம்மளோட ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அந்த தோல் வந்து அப்படியே கொஞ்சம் கீழே வந்து தொங்குற மாதிரி வரும். ஸோ அந்த ஒரு இது வந்து வரவே வராது. இது அப்படியே என்ன பண்ணுவோம்னா, இது யூஸ் பண்ண நமக்கு வந்து அந்த ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோ ஆகும், நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் நமக்கு. அது இல்லாம நமக்கு ஸ்கின் பூரா டைட் ஆகும், டைட்னிங் கொடுக்கும், ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்கும், டைட்னிங் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆன்டி ஏஜிங் கிரியேட் பண்ணும். இது நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஸ்கின்னு இப்போ வந்து யூஸ் பண்றதுக்கும் நீங்க ஒரு 3 months கழிச்சு நீங்க வந்து ஸ்கின் வந்து நீங்க செக் பண்ணி பாக்குறப்போ உங்களுக்கு ரொம்ப நிறைய டிஃபரன்ஸ் உங்களுக்கே வந்து தெரியும். இப்போ இந்த சோப்பு வந்து இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இங்க பாருங்க, தண்ணி இப்போ வந்து கொதிக்குது. இதுல வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்க சோப்பை வந்து டபுள் பாயிலிங் பண்ண போறோம். பாருங்க, அப்படியே வந்து இந்த தண்ணியில வைக்கணும். இப்போ நான் டபுள் பாயிலிங் வச்சிருக்கேன். அந்த சூடு வந்து என்னன்னா, இந்த தண்ணியில இருக்க சூடு தான் வந்து இந்த பாத்திரத்துல இருக்கும். இந்த பாத்திரம் சூடாகி அந்த வெசல் சூடாகி நமக்கு வந்து இந்த சோப் வந்து லிக்விட் கண்டென்ட்ல வந்து சேஞ்ச் ஆயிடும், லிக்விட் ஃபார்ம்ல. நம்ம டைரக்டா வந்து அடுப்புல வைக்க கூடாது. இது சோப் வந்து கிரியேட் பண்றப்போ நம்ம வந்து நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் நம்ம பண்ணணும் இந்த ப்ராசஸ். பாருங்க, இந்த சோப் எல்லாம் லிக்விட் ஃபார்ம்ல வந்துட்டு இருக்கு பாருங்க. டர்ன் ஆகும் பாருங்க, தெரியுதா? பாருங்க, சோப்பும் அப்படியே நல்லா மெல்ட் ஆகி லிக்விட்லயே ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிள் அண்ட் ஹெல்தி சோப். நமக்கு வந்து கடையில பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் சோப்ஸ் இருக்கும். ஆனா நமக்கு பிடிச்ச மாதிரி, நம்ம ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி, நம்ம என்ன தேவையோ
நம்ம ஸ்கின்னுக்கு என்ன தேவையோ அந்த அந்த மாதிரி சோப் வந்து நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து இப்போ நமக்கு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி சோப் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் ஹோம்மேட்லயே. இப்போ இந்த சோப்பு வந்து அந்த இதை பேஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகுது. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது ஒரு 5 minutes வந்து அதே மாதிரியே நம்ம வந்து டபுள் பாயிலிங்கில் தான் வச்சு எடுக்கணும். ஒரு 5 minutes இந்த சோப்பும் அந்த பேஸ்ட்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றுக்குள்ள ஆகணும். பாருங்க டபுள் பாயில் பண்ணிட்டு இருக்கோம். அது பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி நமக்கு சோப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம டபுள் பாயிலிங் பண்ணி எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ நமக்கு வேணுங்கிற ஷேப்ல சோப்பு வந்து ஊற்றி வச்சுக்க போறோம். அந்த ஷேப்ல ஊற்றி வச்சு போறோம். நமக்கு 2 சோப்பு தான், நம்ம 2 சோப்பு தான் போட்டுக்கோம். நமக்கு வந்து ஆனால் எத்தனை சோப்பு வருதுன்னு பாருங்க. ஒரு 3 சோப்பு வரும் நமக்கு. இந்த பேசிட்டு 2 மாதத்துக்கு வந்து இந்த சோப்பு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சோப்பே வாங்க வேண்டாம். ஊற்றி நம்ம ஒரு கண்டெய்னரில் ஊற்றி நமக்கு என்ன சைஸில் என்ன ஷேப்பில் வந்து நமக்கு சோப் வேணுமோ அந்த கண்டெய்னரில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வந்து வைக்கணும். நம்ம ஒரு 3 to 4 hours நம்ம வச்சோம்னாவே சோப்பு ரெடி ஆயிரும். நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சோப்பு. இது அவ்வளோ ஒரு பெனிஃபிஷியலான ஒரு சோப். இது நமக்கு எந்த டைப் ஆஃப் ஸ்கின் இருந்தாலும் ஒன்றுமே பிரச்சனை இருக்கு எதுவுமே செய்யாது இந்த சோப்பு. அவ்வளோ ஒரு ஸ்கின் வந்து கிளாரிட்டி கொடுக்கும் நமக்கு. ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங் சோப். இது ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ் இருக்கிற ஃபார்முலா இருக்கிற இது ஒரு நல்ல ஒரு 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 குட் சோப். இது நமக்கு ஸ்கின் எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் இது வந்து ஆப்டான ஒரு சோப். இது ட்ரை பண்ணி பாருங்க. இது பாருங்க, நான் ரெண்டு ஷேப் ஆஃப் ஒரு சின்ன சைஸில் வந்து பார்த்துட்டு வெசல் எடுத்துருக்கேன். பாருங்கள், இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கிறது, இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது. நான் இதில் வந்து ஒரு 2 ட்ராப் கோகோனட் ஆயில் போட்டு நான் பூராத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம வந்து இந்த சோப் வந்து கெட்டியானோன்னு நம்ம ஈஸியாக வெளியில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ நான் இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை வந்து நான் இதில் ஊற்றுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு. அளவுக்கு எனக்கு லிக்விட் இருக்கு. இன்னொரு ஷேப்ல நான் வந்து ஊற்றி வைக்கணும். பாருங்க, 2த்தையும் நான் ஊற்றி வச்சிருக்கேன். 3/4 அளவுக்கு வந்து நான் 2 ஷேப்லையும் நான் ஊற்றி வச்சிருக்கேன். இந்த சோப்பு பலாக்கொட்டை சோப்பு வந்து ரெடி ஆகிட்டு இதை நம்ம கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஆஃப்டர் ஒரு 4 hours கழிச்சு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் சோப்பு வந்து எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ நான் இதை எடுத்துருக்கேன் பாருங்க. ஆஃப்டர் 4 hours கழிச்சு 4 மணி நேரம் கழிச்சு நான் ஃப்ரீசர்ல இருந்து இந்த சோப் எடுத்திருக்கேன். பாருங்க, நல்லா செட் ஆயிடுச்சு. பாருங்க, கெட்டியாயிடுச்சு. பாருங்க, இப்போ இது யூஸ் பண்றதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ இந்த சோப் எடுக்கணும்னா இந்த மாதிரி கத்தி ஏதாவது ஷார்ப் ஆயிட்டோம் இந்த சைடில் அப்படி வச்சு எடுத்தோம் அப்படின்னா லைட்டாக அப்படி எடுத்து கொடுத்தோம்னா அது வந்துடும் சோப்பு. அப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சரியா இருக்கும். நம்ம ஆயில் தடவி இருக்கனால, கோகோனட் ஆயில் தடவி இருக்கனால இதில் வந்து ஒட்டுறதுக்கு சான்ஸ் இல்லை. லைட்டாக அது வரத்துக்கு நம்ம வந்து சைடில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம்னா அது வெளியில் வந்துடும். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த சோப்பு. இப்போ நான் இந்த சோப்பை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். எடுத்து
பாருங்க பாருங்க, இதை நான் நம்பிட்டேன். இதை பாப்பா கையில் நான் கொடுத்து நான் வந்து கழுவ சொல்கிறேன். இந்த சோப் வந்து சின்ன பிள்ளைங்க கூட யூஸ் பண்ணலாம், பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எந்த ஸ்கின் டைப் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல தேய்ப்பு, நல்ல கைப்பூர தேய்ப்பு பாருங்க. நல்லா நுர வருது பாருங்க, பபிள்ஸ் வருது பாருங்க. நல்லா ஸ்மெல்லியா இருக்கு. நல்லா தேய்க்கும், நல்லா வந்து நுரைக்குது பாருங்க. ஒரு ஹெல்த்தியான ஹோம்மேட் சோப் இது யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி வந்து சோப் வந்து யூஸ் பண்ணது கிடையாது, கிரியேட் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணிருக்கேன். பாருங்க, ஸ்கின் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. நான் எங்கள் பாப்பாவோட கை தான் போட்டு தைக்க சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சோப் யூஸ் பண்ணலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு சோப், இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். until then லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.